டாஸ்மாக் மதுபான கடையின் நேரத்தை ஏன் குறைக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே கடையை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த கேள்வியை தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்வைத்திருக்கிறது. திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் தொடர்ந்த வழக்கில் இந்த கேள்வி தமிழக அரசுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் டாஸ்மாக் மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும். காரணம், பள்ளி மாணவர்கள் முதல் பெண்கள் வரை டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுக்களை வாங்கி குடித்துவிட்டு சாலைகளில் சுற்றித் திரிகின்றனர். எனவே இந்த டாஸ்மாக் மது விற்பனையால் நேரத்தை குறைக்க வேண்டும் என்று மனு செய்திருந்தார். மேலும் அவர் கடந்த 2016-17 ஆண்டில் 31,244 கோடிகளுக்கு தமிழ்நாட்டில் மது விற்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் விற்பனை வரியாக 14,575 கோடிகள் கிடைத்துள்ளது. எனவே வருமான நோக்கில் ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு செயல்படக்கூடாது, மக்களின் நலனே முக்கியம். எனவே டாஸ்மாக் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை மதியம் 2 மணியில் இருந்து இரவு 8 மணி வரை குறைக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக கிராம சபை கூட்டங்களில் ஏன் பொதுமக்களிடம் மதுவை ஒழிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாது, அந்த கிராமத்தில் மதுபான கடைகளை அமைக்க கூடாது என்று ஏன் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் தற்போது உள்ள மதுபான கடைகள் மற்றும் டாஸ்மாக் மதுபான கூடங்களில் ஏன் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க கூடாது, காரணம் பெரும்பாலான குற்ற சம்பவங்கள் அரங்கேறும் திட்டமிடும் இடமாக அந்த டாஸ்மாக் மதுபான கூடங்கள் உள்ளது. மேலும் தற்பொழுது உள்ள பெண்கள் மற்றும் கிராமத்தினர் என அனைவரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஒரு தலைமுறை ஒரு சந்ததியினர் நல்லபடியாக வர வேண்டும் என்றால் இந்த போன்ற டாஸ்மாக் மதுபான கடைகளில் நாம் முற்றிலும் குறைக்க வேண்டும். கடந்த தேர்தல் அறிக்கையின் பொழுது அரசு டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறியிருந்தனர். ஆனால் தற்பொழுது அது குறித்து எந்தவித தகவலும் இல்லை என்று நீதிபதிகள் கூறினர். அப்பொழுது குறுக்கிட்ட அரசு வழக்கறிஞர் தாங்கள் படிப்படியாக குறைத்துக் கொண்டே வருகிறோம் என்றும் கூறினர். மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறினர். மேலும் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டாஸ்மாக் மதுபான கடைகளால் தான் விபத்துகள், குற்றங்கள் மற்றும் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக உள்ள இந்த டாஸ்மாக் மதுபான கூடங்களை ஏன் மூடுவதற்கு தமிழக அரசு உரிய முடிவு எடுக்கக்கூடாது என்றும், மேலும் மது விலக்கு உள்ள மாநிலங்களில் இருந்துதான் நம்ம நாட்டின் பிரதமர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் நினைவூட்டிய நீதிபதிகள் இது குறித்து தமிழக அரசு உரிய பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 28ஆம் தேதி ஒத்திவைத்தனர். பாலவேல், டாஸ்மாக் கடையினுடைய நேரத்தை ஏன் குறைக்க கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. வருமானத்தை பெருக்குவதற்கு அரசுக்கு பல்வேறு வழிகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திருச்செந்தூரை சேர்ந்த ஒருவர் தொடர்ந்த வழக்கில் பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே கடையை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்வைத்திருக்கிறது. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்பான விரிவான விவரங்களை முன்வைத்ததற்கு நன்றி கருணாகரன்.